அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பேராலய பங்கை சார்ந்த அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு, எந்த ஒரு கலந்துரையாடலும் அல்லது மக்களுடைய கருத்துக்களும் கேட்கப்படாமல் எங்களை ஒரு மிருகத்தை விட கேவலமாக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியாதது ஏன் என்பதை தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷப்பட்டோம். அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு வாக்களித்தோம். ஆனால் நடந்ததோ வேறு. இந்த மன்னர் மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்றது. மன்னர் தீவுக்குள்ளே அனைத்து விதமான காவல்களையும் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்கின்ற உங்களுக்கு நாங்கள் செய்து தருவோம். உங்களுக்கு இலவச மின்சாரம் தருவோம். உங்களுடைய மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்குரிய கைத்தொழில் ஒன்றை தொடங்குவது விதமான கோரிக்கைகளுக்கு அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். இதை நாங்கள் செய்து தருகிறோம். அப்படி என்றால் ஏன் இதை தடுக்கிறீர்கள் என்று கேள்வி போராடுகிறோம். எனவே எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லும். நிறைய பேர் இதை ஆரம்பிக்கிற போது சிரித்தார்கள், நகைத்தார்கள். இது நடக்குமா போராட்டம் என்ற செய்தியை சொல்வதற்காக அவர்கள் முற்படுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய உறவுகள், சவுத் பார்ல சாந்திபுரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள்கிட்ட, தெரிந்தவர்கள்ட்ட, மக்கள்கிட்ட சொல்லுங்க. தமிழ் நேச நடிகராரே, செபஸ்தியார் பேராலய மக்களே, உங்கள் அனைவரையும் போராட்ட ஏற்பாட்டு குழுவினருடைய சார்பிலே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அழிவுகரமான, நாசகரமான எங்களுடைய தீவை கடலோடு சங்கமிக்கின்ற இந்த அழிவை தங்களுடைய ஆதங்கங்களை, தங்களுடைய செயற்பாடுகளை அவர்கள் நடைமுறைப்படுத்த கங்கணம் கட்டிக்கொண்டு கருத்துத்தான் மன்னார் மண். அங்கே அவர்கள் சொல்லுபடி அங்கு ஒன்றுமில்லை, அது பழைய மண். அதை கொண்டு பூனைகள் வாழ்ந்த மண். அவர்களுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டியது. அல்லாதே 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 வேண்டாம் 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 வேண்டும் 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 இல்லை இல்லை இல்லை
அனைவருக்கும் வணக்கம். மன்னார் மக்கள் காற்றாலை மற்றும் மண்ணகழ்வுக்கு எதிரான இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் என்பது எங்களுடைய ஆழமான எதிர்ப்பை, வலுவான எதிர்ப்பை இந்த நாட்டினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அரசியல்வாதிகளுக்கும் அரசு தரப்பினருக்கும் முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் அரச தரப்பினரோடு, உயர் அதிகாரிகளோடு, அமைச்சர்களோடு, ஏன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடும் கூட இது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றோம். அப்படியான அந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது கனியமண் அகழ்வு தொடர்பான சில வாக்குறுதிகளை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த முயற்சி, அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்ற அந்த வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த காற்றாலை தொடர்பாக அவர்கள் எந்த விதமான வாக்குறுதிகளையும் இதுவரை தரவில்லை. பல மட்டத்திலே பல தடவைகள் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றோம். ஆக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவு, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை இந்த போராட்டம், மக்கள் போராட்டம், வெகுஜன போராட்டம். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். ஆகவே இந்த போராட்டத்திற்கு மன்னாரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இன மத வேறுபாடுகளை கடந்து அனைத்து சமய சமூக கிராம மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை நாங்கள் இந்த வேளையிலே விடுக்கின்றோம். இந்த பிரச்சனையினுடைய தாற்பயத்தை கடந்த ஆண்டு மாறி மழை காலத்திலே நாங்கள் அனுபவித்தோம். இந்த தீவிலே இருக்கின்ற மக்கள் மழை வெள்ளத்தினாலே மழை நீர் வழக்கமாக வடிந்தோடி கடலுக்குள்ளே இயற்கையாக செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த காற்றாலைகள் அமைக்கப்பட்ட பின்னர் இந்த காற்றாலைகள் மேலே நமக்கு தெரிகின்ற ஒன்றாக இருந்தாலும் நிலத்துக்கு கீழே ஒரு காற்றாலைக்கும் இன்னொரு காற்றாலைக்கும் இடையிலே கொங்கிரீட் வாய்க்கால்கள், சீமெந்தினாலே கொங்கிரீட் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு அதனூடாகத்தான் அந்த வயர்கள் செல்லுகின்றன. ஆகவே இந்த இயற்கையாக மழைநீர் கடலுக்குள்ளே வடிந்து ஓடக்கூடிய அந்த நிலைமை இப்பொழுது முற்றுமுழுதாக தடைப்பட்ட நிலையிலே மழை காலத்திலே வெள்ளம் தேங்கி நின்று சொல்லொன்னா துன்பத்தை எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடந்த மழை காலத்திலே இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பல மாதங்களாக அவர்கள் தேவாலயங்களிலும் பொது மண்டபங்களிலும் தங்கியிருந்தார்கள். இப்படியான நடைமுறையான சில சிக்கல்களை, வாழ்வியல் ரீதியான பல கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த திட்டங்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே வேண்டாம், இதை உடனடியாக நீங்கள் நிறுத்தி மக்கள் இல்லாத இடங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். இதற்கான இந்த மக்கள் போராட்டத்திலே எல்லாரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த வேளையிலேயே நான் முன்வைக்கின்றேன். நன்றி. மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மண் அகழ்வுக்கும் காத்தாடிக்கும் எதிரான சிறப்பான விதத்திலே மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த எதிர்ப்பு நிகழ்வுகள் கடந்த 33 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் இது இந்த 33 நாட்கள் இன்னும் ஒரு வடிவத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஏறக்குறைய 4-5 வருடங்களாகவே இந்த மன்னார் மாவட்டத்திலும் சிறப்பாக மன்னார் மறை மாவட்ட குருக்கள் என்ற ரீதியிலே ஆயரோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் குரு முதல்வராக இருந்த காலத்திலே விசேட விதமாக நம்முடைய மன்னார் மறை மாவட்ட குருக்கள் அனைவரும் ஒரு கடிதம் எழுதி அதில் எல்லோரும் கையெழுத்து போட்டு அப்போதைய ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நாங்கள் நேரடியாகவே கொடுத்திருந்தோம். அந்த மகஜரிலே நாங்கள் உடனடியாக இனிமேல் புதிதாக எந்த விதமான காத்தாடிகளும் அல்லது மண்ணகழ்வுகளும் நம்முடைய இந்த மாவட்டத்திலே நம்முடைய மண்ணிலே இடம்பெறக்கூடாது என்று கேட்டிருந்தோம். மீண்டும் இன்னும் ஒரு முறை இந்த காத்தாடியிலே கலந்து கொள்வதாக இருந்த வேறு குழுக்களை முன்னை நாள் ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களும்
குரு முதல்வர் என்ற ரீதியிலே நானும் சந்தித்து எம்முடைய மன்னார் மக்கள் ஏற்கனவே பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட எம்முடைய மன்னார் மண்ணிலே இந்த தீவிலே இப்படியான நிகழ்வு நடைபெறுகிற போது அது மக்களுடைய இருப்புக்கு பெரும் ஆபத்தாக இருக்கிறது. எனவே இதை மேற்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் அவர்களிடம் நேரடியாகவே கொழும்பிலே வைத்து கேட்டுக்கொண்டிருந்தோம். மூன்றாவதாக கடந்த வருடத்திலே மடு திருவிழா நடைபெறுகிற வேளையில் ட்ரோன் கேமராவின் ஊடாக கடற்கரைகளை எடுத்து மண்ணகழ்வை பற்றி மண்ணை பற்றிய டெஸ்ட் நடக்கிற போது நான் நேரடியாகவே மன்னார் அரசாங்க அதிபருக்கு டெலிபோன் ஊடாக உடனடியாக அந்த நிகழ்வை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டிருந்தேன். அதற்கிணங்க அரசாங்க அதிபர் அவர்களை அதை நிறுத்தி உடனடியாகவே அனுப்பியிருந்தார். இப்பொழுது கடந்த 33 நாட்களாக இந்த மண்ணகழ்வு காத்தாடிக்கு எதிரான இந்த போராட்டமானது இப்பொழுது வேறொரு வடிவத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் கடந்த 4-5 வருடங்களாகவே நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கும் அதே வேளையில் ஜனாதிபதிக்கும் இதற்கு எதிராகவே பல முயற்சிகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவைகள் எந்த அளவுக்கு பயன்பட்டன என்பது கேள்விக்குறி. எனவே இந்த நாளில் இந்த வேளையிலே நான் சிறப்பான விதத்தில் ஈடுபடுகின்ற எல்லோரும் கூடுதலாக இந்த போராட்டத்திற்கு எமக்கு தகுந்த ஆதரவை தந்து எம்முடைய மன்னார் தீவு மக்கள் குடியேறுகின்ற இடமாக இருக்க வேண்டும் என்றும் சிறப்பாக இந்த தீவிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மண்ணகழ்வானது முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். காற்றாடி ஏற்கனவே போடப்பட்டவைகளுக்கு மேலாக எதுவும் போடப்படக்கூடாது என்ற நிகழ்வையும் எந்த விடயத்தையும் இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் கடந்த 33 நாட்களாக நடைபெறுகின்ற இதிலே கலந்து கொள்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி.